Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய ரீசன்ட் ஹேர் கேர் ரூட்டின், என்னுடைய ஹேர் நிறைய டேமேஜில் இருந்து, மெயினாக இப்போ கிளைமேட் மாறுது, முகத்துலேயும் முடியிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட மாற்றங்கள், அதுக்கு சில பல சேஞ்சஸ் நான் பண்ணேன். அது எல்லாத்தையும் நான் கன்சிஸ்டண்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஹேருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அப்படின்றதும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் யாராவது ரொம்ப பயங்கரமான ஸ்பிளிட் எண்ட் ப்ராப்ளம், ட்ரை டேமேஜ்டு ஹேர், டல் ஹேர், இந்த மாதிரியான பிரச்சனைகள், மெயினாக லென்ஸ் ஆஃப் யர் ஹேர் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சில ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அது என்னுடைய ஹேருக்கு என்ன பண்ணுச்சு, இப்போ நீங்க பாக்குற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 2 வாரமா இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது என்னன்னா லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்ஸ் ரேஞ்ச். இதுல உங்களுக்கு ரீஸ்டோரிங் ஷாம்பு இருக்கு, டீடாங்கிலிங் கண்டிஷனர் இருக்கு, அண்ட் நோ ஹேர் கட் கிரீம் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. எனக்கு பர்சனலாவே லாரியல் பாரிஸோட ஹேர் கேர் ரேஞ்ச் பர்சனல் ஃபேவரட். ஸோ இது ட்ரை பண்ணும்போது நான் ரொம்பவே எக்ஸைட்டடா ட்ரை பண்ணி பார்த்தேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். உங்களோட ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுக்கும், ரூட்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் இந்த லென்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். மெயினா ஸ்பிளிட் எண்ட். ஸோ இதுல இருக்க அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரூட்டின் நான் யூஸ்வலா ஹேர் வாஷ் பண்ணும்போது பண்ணிட்டு, இந்த நோ ஹேர் கட் கிரீம் அப்படின்ட்டு ஒரு லீவ்-இன் கிரீம் இருக்கு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட் எண்ட்ஸை சீல் பண்றதுக்கு அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, உங்க ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் லென்த் அண்ட் டிப் இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. உங்களுக்கு இது எவ்வளோ நீட்டு முடியா இருந்தாலும் சரி, குட்டி முடியா இருந்தாலும் சரி, மீடியம் முடியா இருந்தாலும் சரி, டேமேஜ் அப்படின்றது பொதுவாக எல்லா முடியிலையும் ஆகுது தான். ஸோ அந்த மாதிரி எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே ஈஸியாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லீவ்-இன் கிரீம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீம் ப்ராடக்ட். இது நீங்க உங்களுடைய ஹேர் ஈரமா இருக்கும்போது, அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஈரமா இருக்கும்போது கொஞ்சமா ஒரு 1 or 2 பம்ப்ஸ் உங்களுடைய ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நீங்க உங்க ஹேர்ல இதை சாஃப்டா அப்ளை பண்ணிக்க போறீங்க. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க முடியை நல்லா சாஃப்ட் ஆக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம இருக்க பாத்துக்குது. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் மூடாது. அது நீங்க ஒரு சாப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்க மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங் ஹேர் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேட்டகரியில நான் கிடையாது. எனக்கு குட்டி முடி தான் பர்சனல் ஃபேவரட். ஸோ நிறைய பெரிய முடி வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மேனேஜபிலிட்டி கஷ்டமா இருக்கும். சீக்கிரமா பிரேக் ஆகும், ஃப்ரிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரியான மெயினா இந்த நோ ஹேர் கட் லீவ்-இன் கிரீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மேனேஜபிளா இருக்கும். உங்க ஹேர் பிரேக் ஆகாது. அண்ட் உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸும் ஈஸியா வராது. ஏன்னா எண்ட்ஸ் எல்லாம் நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு. இந்த லீவ்-இன் கிரீம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க முடியோட லாஸ்ட் 3 சென்டிமீட்டர் பொத்தி காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டேமேஜஸ் எதுவும் இல்லாம அந்த ஒரு கொஞ்சமா நம்ம சாப் பண்ணுவோம் பாத்தீங்களா, ஹேர் கட் அப்போ நமக்கு ஓகே முடி ஹெல்தி ஆகணும்னா கொஞ்சோண்டு இவ்வளோண்டு கட் பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கட் பண்ண நமக்கு அந்த லாங் ஹேர் அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு போயிடும். ஷார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கு, ப்ராப்பரா லாங்கா அதை வளர்க்கறதுக்கு நீங்க அந்த லாஸ்ட் 3 சென்டிமீட்டர் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த லீவ்-இன் கிரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க முடியோட எண்ட்ஸை நரிஷ்டா பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதுல வெஜிடல் கேரட்டின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெஜிடல் கேரட்டின் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஹேருக்கு நீங்க பண்ணக்கூடிய இல்ல பண்ணிருந்த ஏதாவது டேமேஜ் தர மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கும் சீல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், உங்க முடியில அந்த ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வேற சில வைட்டமின்ஸ், அதாவது உங்க முடிக்கு தேவையான வைட்டமின்ஸ்லாம் இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுடைய எண்ட்ஸ் பேசிக்கலா பாத்தீங்கன்னா நல்லா நரிஷ்டா, சாஃப்டா, மேனேஜபிளா, பிரேக் ஆகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க அந்த லாஸ்ட் 3 சென்டிமீட்டர் கட் பண்ண போறது கிடையாது. அண்ட் உங்க முடியும் லாங்கா வளர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்றது ரூட்ல தான், இது எண்டில் வளராது. ஆனா நீங்க எண்டில் கட் பண்ணி விடுறதுனால லென்த் தெரியாம இருக்குல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த கண்டிஷனர், ஷாம்பு இதை நான் ஒரு காம்போவா போட்டு அண்ட் முடி ஈரமா இருக்கும்போது இந்த லீவ்-இன் கிரீமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முடியை சிக் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஹேர் வாஷ் பண்ண முடியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சிக்கு கூட எனக்கு இந்த ரேஞ்ச் நான் யூஸ் பண்ணதுல இருந்து வரவே இல்லை. அதுக்குன்னு நீங்க என்னன்னா முடி ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய சிக்கோட போயிடாதீங்க. அது நான் எப்பயுமே பண்ணாத ஒரு விஷயம். என்னன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா ப்ராப்பரா உங்க தலையை சீவிட்டு சிக்
எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது இந்த மாதிரியான ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ஒரு சேஞ்ச் உங்களுடைய ஹேரோட மேனேஜபிலிட்டியில தெரியும். இந்த ரேஞ்ச்ல எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நோ ஹேர் கட் லீவ்-இன் க்ரீம் தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு 200 ml 499 rupeesக்கு வருது. நீங்க இந்த ப்ராடக்ட் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். உங்களோட முடிய நீங்க லாங்கா வளர்க்கணும் அண்ட் அட் த சேம் டைம் அது ஹெல்தியாவும் இருக்கணும், மேனேஜபிளாவும் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்க கட் பண்ணாம எஸ்கேப் ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஹேர் கட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.